வெல்கம் பேக் டு பம்பர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம பம்பர் டு பம்பர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆட்டோமோட்டிவ் கான்டென்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஒரு Volkswagen கார் வாங்கணும்னு பிளான் பண்ணீங்கன்னா குன் Volkswagen விசிட் பண்ணுங்க. அவங்க கிட்ட பிகெஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் இருக்கு. Volkswagen கார்ஸ் உடைய எக்ஸைட்டிங் டீல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கார்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு லார்ஜஸ்ட் செல்லிங் செக்மெண்ட். அதுலேயும் ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸ்க்கு இது ஒரு பெரிய சாய்ஸாகவே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய ஹேட்ச்பேக் வந்துட்டு மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்லோ டவுனாக ஆயிடுச்சு. ஆனால் ஒருத்தர் இருக்கார், நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு 2009 வந்தார். அதுக்கப்புறமும் நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டு நிறைய ப்ரீமியம் ஹாட் ஹேட்ச்பேக்ஸுமே வந்தது. இருந்தாலும் இந்த Volkswagen போலோ பார்க்க இன்னுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப யங்காகவே இருக்குன்னே சொல்லலாம். ஆமாம், போலோ சில ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகுது தான் ரைவல்ஸை கம்பேர் பண்ணும்போது. இது எல்லாத்தையும் தாண்டி Volkswagen போலோ இந்த ப்ரீமியம் ஹாட் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ஸில் ஒரு நல்ல இடத்த பிடிக்குமா? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி Volkswagen போலோவை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் போலோ வந்து 2009 1.6 லிட்டர் பெட்ரோல்லையும் 1.2 லிட்டர் டீசல்லையும் லான்ச் ஆச்சு. அந்த பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின். அதே மாதிரி சப் 4 மீட்டர் காரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்லலாம். 2011 பார்த்தீங்கன்னா போலோ வந்து 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்தது. அதே மாதிரி 2013 பார்த்தீங்கன்னா டர்போ சார்ஜ்டு இன்ஜின் போலோவில் வந்தது. அது எதுவுமே இல்லைங்க, 1.2 லிட்டர் போலோ GT TSI, அது 7 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வந்தது. கொஞ்சம் லேட்டராக Volkswagen டீசல் GTO லான்ச் பண்ணாங்க, GT TDIன்ற நேமில் 1.6 லிட்டர் இன்ஜின் ஆப்ஷனோட. அதே மாதிரி 2014 டீசல் வந்து கொஞ்சம் பவர் கம்மி பண்ணிவிட்டு 1.5 லிட்டர் இன்ஜினாக வச்சாங்க, எஃபிஷியன்சியை அதிகப்படுத்துறதுக்காக. அதே மாதிரி 2016 பார்த்தீங்கன்னா GTIன்னு ஒரு மாடலில் லான்ச் பண்ணாங்க. இது ஒரு ஹார்ட் கோர் டிரைவிங் என்தூசியஸ்ட்காகவே. அது வந்து 3 டோர் ஃபார்மேட்லேயும் 192 bhp பவர்லேயும் லான்ச் பண்ணாங்க. இது ஒரு ரொம்ப என்தூசியஸ்டுக்கான கார். இது வந்து 25 லேக்குக்கு ப்ரைஸ் பண்ணாங்க. 2018 பார்த்தீங்கன்னா போலோ வந்து 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் MPI இன்ஜினை லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி 1.5 லிட்டர் டீசல் வந்து கண்டினியூ ஆச்சு. பெட்ரோல் வந்து கொஞ்சம் அண்டர் பவர்டாகவே இருந்தது. அப்புறமா 2019 BS6 நார்ம்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு போலோ வந்து டீசலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் MPI இன்ஜின் வந்து ட்ரெட்லைன் கம்ஃபர்ட் லைன் வேரியண்ட்லையும் 1 லிட்டர் TSI இன்ஜின் வந்து ஹைலைன் வேரியண்ட்லையும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Volkswagen போலோ பார்த்தீங்கன்னா நிறைய காலத்தை கடந்து வந்திருக்குன்னே சொல்லலாம்ல. ஸோ இதுதான் Volkswagen போலோவுடைய ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம எந்த வித டிலேவும் இல்லாமல் இந்த Volkswagen போலோவை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இதுதான் Volkswagen போலோ அண்ட் இது வந்து டாப் ஆஃப் த லைன் ஹைலைன் ப்ளஸ் வேரியண்ட்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் TSI 3 சிலிண்டர் என்ஜினோட வந்திருக்கு. TSIனா என்னன்னு பார்த்தீங்கன்னா டர்போ சார்ஜ் ஸ்டாட்டிஃபைட் இன்ஜெக்ஷன். இது வந்து அடிஷ்னல் பவரும் அடிஷ்னல் எஃபிஷியன்சியுமே தரும். இது பார்த்தீங்கன்னா 110 bhp ஆஃப் பவர். ஸோ இந்த போலோ பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் ஆஃப் கார்ஸில் ரொம்ப பவர்ஃபுல்லான கார். அது மட்டுமே இல்லாமல் 0 to 100 km/h வந்து லெஸ் தேன் 10 செகண்ட்ஸில் போகும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு ஃபாஸ்டஸ்டான ஹேட்ச்பேக்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த போலோலேயே 1 லிட்டர் MPI இன்ஜின் ஆப்ஷனும் வந்திருக்கு. இது ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். இது பார்த்தீங்கன்னா 76 bhp ஆஃப் பவரையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ட்ரெட்லைன் அண்ட் கம்ஃபர்ட் லைன் வேரியண்ட்டில் மட்டுமே அவைலபிள் இருக்குது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி போலோக்கு பார்த்தீங்கன்னா 45 லிட்டர்ஸ் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் 10லேருந்து 15 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது எல்லாமே உங்களுடைய டிரைவிங் அண்ட் காரோடைய மெயின்டெனன்ஸ் பொறுத்தே இருக்குது. போலோ என்னதான் ஒரு ஏஜ்டு காராக இருந்தாலும் பார்க்க அவுடேட்டடாக தெரியல. கண்டிப்பாக நிறைய காருக்கு டஃப்பே கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி Volkswagen போலோவில் பார்த்தீங்கன்னா GTIயில் இன்ஸ்பயர் பண்ண ரேடியேட்டர் கிரில் வந்திருக்கு. இது ஒரு ஹனிகாம் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்போர்ட்டியராக இருக்குது. அப்பீல் எல்லாமே லோவர் பம்பர்லேயும் அந்த ஸ்போர்ட்டி அப்பீல் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லோவர் பிளாக்ல கிளாடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பம்பர்ஸில். ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹாலஜன் செட்டப் தான்.
ஒரு எல்இடி ஆர் ப்ரொஜெக்டர் செட்டப் ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸாக இருந்ததுன்னா கூட ரொம்ப பெட்டராக இருந்திருக்கும். வீல்ஸ் பார்த்தீங்கன்னா 195, 65, 16 இன்ச் வீல்ஸ். டயர் ப்ரொஃபைல் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ரோடில் நல்ல கிரிப்பாகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி டர்னபிள் ரியர் வியூ மிரர், ஹீட்டட் ஃபங்க்ஷன் அண்ட் இண்டிகேட்டர்ஸோட வந்திருக்கு. பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் வச்சுருக்காங்க. சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. கீழே பிளாக் கலரில் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ரியரில் போய் பார்க்கும்போது ரொம்ப ஸ்போர்ட்டியராக இருக்குது எல்லா விதத்துலையுமே. டெயில் லேம்ப்ஸ், ஸ்பாய்லர்ஸ், லோவரில் டிஃப்யூசர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது இன்னுமே ஸ்போர்ட்டியராக இருக்குது. அதுலேயும் ஒரு கூல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு Volkswagen லோகோவை ப்ரெஸ் பண்ணுவோம். அது ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி கீழே உங்களுக்கு ரியர் பார்க்கிங் சென்சர்ஸும் வச்சுருக்காங்க. எக்ஸ்டீரியர் வியூஸ் பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றது எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம காருக்கு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு விஷயம் நீங்கள் காரில் என்ட்ரு ஆனோடனே நோட்டீஸ் பண்ணலாம். என்னன்னா, கேபின் ரொம்ப சாலிடாக இருக்குது. பில் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுடேட்டடாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக, க்ளீனாக, சிம்பிளாகவே இருக்குது. ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டியராக இருக்குது. ஃப்ளாட் பாட்டம் கொடுத்துருக்காங்க ஸ்டியரிங் கண்ட்ரோல் பட்டன்ஸோட. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா அனலாக் டிஸ்பிளே தான். சென்டரில் டிஜிட்டல் டிஸ்பிளேவும் வச்சுருக்காங்க. இந்த கன் மெட்டல் கிரே கலரில் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்காங்க சென்டர் டேஷ்போர்டில். அதே மாதிரி இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேவும் வந்திருக்கு. ஏர் கண்டிஷனிங் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. ஓவரால் டேஷ்போர்ட் லேஅவுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. ரியர் சீட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த சைஸ் ஆஃப் காரை கம்பேர் பண்ணும்போது. ரியர் சீட்டில் அதே மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க ரியர் ஏசி வென்ட்ஸோட. ப்ராக்டிகாலிட்டியை பொறுத்த வரைக்கும் போலோவில் பாட்டில் ஹோல்டர்ஸ் டோர்ஸில் இருக்குது. ட்வின் கப் ஹோல்டர்ஸ் சென்டர் டேஷ்போர்டுக்கு கீழே வச்சுருக்காங்க 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டோட. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆம்ரெஸ்ட் கீழே ஸ்பேஸ் இருக்குது. க்ளவ் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் கூல்டு க்ளவ் பாக்ஸ் தான். அதே மாதிரி கப் ஹோல்டர் ரியர் ஏசி வென்ட்க்கு கீழேயும் வச்சுருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸஸும் இருக்குது உங்கள்கிட்ட திங்ஸை வச்சுக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம இன்டீரியர்ஸை பார்த்தோம். இன்டீரியர்ஸ் வந்து ரொம்ப சாலிடாக, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக, நீட்டாக, சிம்பிளாக இருக்குன்னே சொல்லலாம். சில ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகலாம். ஆனால் Volkswagen போலோவுக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை. போலோவோட ஸ்ட்ரென்த் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் TSI இன்ஜின். ஓகே, இப்போது நம்ம அந்த 1 லிட்டர் TSI இன்ஜின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை ட்ரைவ் பண்ணி போய் பார்ப்போம். இதுதான் போலோவுடைய 1 லிட்டர் டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் இன்ஜின். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஹேட்ச்பேக் இந்த செக்மெண்ட்டில். அதே மாதிரி நம்ம வந்து 0 to 100 டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. ஆனால் ப்ரீவியஸாக நிறைய பேர் ஷேர் பண்ண ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போலோ வந்து பிலோ 10 செகண்ட்ஸில் போகும். அது ஒரு கிரேட் நம்பர்ஸ் இந்த ஹேட்ச்பேக்கை பொறுத்த வரைக்கும். ஃபியாட் புண்டோ அபார்ட் அதுதான் ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஹேட்ச்பேக்காக இருந்தது. இப்போ அது டிஸ்கண்டினியூ ஆனதுனால போலோ அந்த இடத்த பிடிச்சிருச்சு. அதே மாதிரி போலோ பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் 192 km/h வரைக்கும் போகும். அது ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் ஒரு ஹேட்ச்பேக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு போலோ எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது டிரைவிங் கம்ஃபர்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் லோ பொசிஷனில் உட்காருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட்ஸ் எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ உங்களுக்கு டைட் டிராஃபிக்கில் கூட கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் டிரைவிங் கம்ஃபர்ட் எல்லாமே. சீட்டிங் கம்ஃபர்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரைட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டிஃபாகவே இருக்குது பேட் ரோட்ஸில் பொறுத்த வரைக்கும். ஸோ பள்ளமேடெலாம் கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் ஆகும் கேபின் உள்ள. ஆனால் அந்த ஸ்டிஃபர் சஸ்பென்ஷனால் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹை ஸ்பீடில் போகும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது லோ ஸ்பீட்ஸில். கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண கொஞ்சம் இன்ஜின் நாய்ஸ் வருது. ஏன்னா 3 சிலிண்டர்னால அதுவுமே அந்த இன்ஜின் நாய்ஸ் ரொம்ப ஸ்போர்ட்டியாகவே இருக்குது, தவிர ரொம்ப இரிட்டேட்டபுளாக இல்லை. அதே மாதிரி டயர்ஸ் கொஞ்சம் லார்ஜர் ப்ரொஃபைலில் இருக்கிறதுனால உங்களுக்கு கார்னரிங் கிரிப் ஸ்டெபிலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்டியரிங்கும் பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீடில் லைட்டாக இருக்குது. ஹை ஸ்பீட் போக போக நல்ல வெயிட்டோ ஸ்டியரிங்கில் ஆட் ஆகுது. அது இன்னும் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுது. A Volkswagen can only built by a Volkswagen. இது Volkswagen சொன்ன வார்த்தை. உண்மையாகவே Volkswagen can only built by a Volkswagen தான். ஏன்னா பெஸ்ட் திங் அபவுட் Volkswagen என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா கார்லேயுமே சேஃப்டி ஒரு டாப் ப்ரையாரிட்டியாக வைப்பாங்க. பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளியே உள்ள எல்லா இடத்துலையும் போலோக்கு 4 ஸ்டார் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் வந்திருக்கு. அதை தவிர உங்களுக்கு டியூவல் ஃப்ரண்ட் ஏர் பேக்ஸ், ABS, இன்ஜின் இம்மொபிலைசர், ஆட்டோ டிமிங் இன்சைட் ரியர் வியூ மிரர், ஆன்டி பிஞ்ச் பவர் விண்டோஸும் வந்திருக்கு.
Volkswagen Polo பொறுத்த வரைக்கும் 3 வேரியன்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது ஹைலைன் ப்ளஸ், கம்ஃபர்ட் லைன் ப்ளஸ், அப்புறம் ட்ரெட் லைன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஹைலைன் ப்ளஸ் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட். மிட் வேரியன்ட் வந்து கம்ஃபர்ட் லைன் ப்ளஸ். ஹைலைன் ப்ளஸ்ஸை விட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்ஃபர்ட் லைன் ப்ளஸில் 1 லிட்டர் 3 சிலிண்டர் MPI இன்ஜின், அதாவது TSI இன்ஜின் கிடையாது. அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா 15 inches தான், 16 inches இருக்காது. லெதர் ராப் ஸ்டியரிங் வீல் வச்சிருக்க மாட்டாங்க. சார்ஜிங் பாயிண்ட் வந்து ஃப்ரண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட்டில் இருக்காது. க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வராது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இல்லை, மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஏசி தான். எலக்ட்ரிக்கலி டர்னபிள் அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ஸ் இதில் இல்லை. ஒன் டச் அப் அண்ட் டவுன் பவர் விண்டோஸ் இல்லை, நார்மல் பவர் விண்டோஸ் தான். அதே மாதிரி ஃப்ரண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட் இருக்காது. ரியரில் ஏசி வென்ஸும் இல்லை. அதே மாதிரி ஆட்டோ டிமிங் இன்சைட் ரியர் வியூ மிரர்ஸும் இருக்காது. இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் இருக்காது. வாய்ஸ் கமாண்ட்ஸ் வராது. ஸ்டியரிங் கண்ட்ரோல் பட்டன்ஸும் இருக்காது. அடுத்தது பேஸ் வேரியன்ட் ட்ரெட் லைன். கம்ஃபர்ட் லைனை கம்பேர் பண்ணும்போது இந்த வேரியண்ட்டில் அலாய் வீல்ஸ் வராது. கூல்டு க்ளவ் பாக்ஸ் இருக்காது. ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் வராது. ஆடியோ சிஸ்டம் இந்த வேரியண்ட்டில் இல்லை. இப்போ இந்த Volkswagen போலோவில் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா போலோ ஹைலைன் ப்ளஸ். ஏன்னா அதுக்கு 2 காரணம் இருக்குது. நம்பர் 1, இதில் ஹைலைன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TSI இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. அது பர்ஃபார்மன்ஸில் மட்டும் பெஸ்ட்டாக இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னல் ஃபியூல் எஃபிஷியன்சியும் தருது MPI இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது. செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைலைன் ப்ளஸ் தான் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஸோ அதனால் Volkswagen போலோ ஹைலைன் ப்ளஸ் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக மட்டுமே இல்லாமல் அதுதான் பெஸ்ட் வேரியன்ட் போலோலன்றதே சொல்லலாம். Volkswagen பார்த்தீங்கன்னா 4 year or 1 lakh kilometer வாரண்டி கொடுத்துருக்காங்க. 3 காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ரீ சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 month இல்லைனா 1000 kilometer, 6 months இல்லைனா 7500 kilometer, 1 year இல்லைனா 15000 kilometer. அப்புறம் பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி 15000 kilometer இல்லைனா 1 வருஷம். அதே மாதிரி Volkswagen பார்த்தீங்கன்னா 4 yearsக்கு ரோட் சைடு அசிஸ்டன்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. கன்க்ளூட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி போலோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ்டான காரு தான். ஆனால் ரொம்ப யங்காக இருக்குது, காம்படிட்டிவாகவே இருக்கும் கண்டிப்பாக ரைவல்ஸ்க்கு. ஆமாம், சில ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகுது தான். அதே மாதிரி போலோவில் இல்லாத சில ஃபீச்சர்ஸ் மற்ற கார்லேயும் இல்லை. அதுதான் இந்த பஞ்சி பர்ஃபார்மன்ஸும் இதில் இருக்க இன்ஜினும். ஸோ நீங்கள் ஒரு டிரைவர்ஸ் டிலைட், உங்களுக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி எனக்கு ஃபீச்சர்ஸ் பற்றி பெருசாக கவலை இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கரெக்டான இடத்துல இருக்கீங்க. இந்த போலோ தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.